வெல்கம் டு பிரின்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பால் பவுடர் வச்சு ஒரு கோவா ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்சிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பால் பவுடர் வச்சு எப்படி கோவா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இது பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கீயை திரும்பி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் வந்ததுன்னா நமக்கு கோவா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஹீட்டு போகிற வரைக்கும் நம்ம ஆற வைக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோவாவில் ஹீட்டு போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 3 போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம், ஃபுட் கலர். ஃபஸ்ட்டு நான் பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் போர்ஷனில் நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு போர்ஷனை நான் அப்படியே ஒயிட்டாகவே வச்சுக்கிட்டேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா கலர்லேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 கலர்லேருந்தும் ஒரு பால் எடுத்து கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. லைட்டாக உருட்டினா போதும். அந்த மாதிரி உருட்டும் போது எல்லா கலரும் நல்லா ஜாயின் ஆகிடும். இப்போ நம்ம லைட்டாக சைட்லலாம் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு அந்த ஷேப் வந்துடுச்சு. கண்டிப்பாக இந்த ஈஸி அண்ட் கலர்ஃபுல்லான இந்த கோவா ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்சிஸ் கிச்சன்.